அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய லாஜிக்கல் ட்ரேட்ஸ் கப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. இன்னைக்கு மார்க்கெட் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிட்டு நாளைக்கான என்ட்ரி டார்கெட்டையும் அதுல எந்த மெத்தட்ல என்ட்ரியை நம்ம எடுத்தோம் அப்படின்னா சேஃபான என்ட்ரி எடுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் பார்க்கலாம். ஸோ ஓவரால் வியூ அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் அவுட்லைனை பார்த்துட்டோம்னா இன்னைக்கான டைரக்ஷனும் நம்ம நாளைக்கு எந்த லெவலில் என்ட்ரி எடுத்தா சரியா இருக்கும்னு யோசிக்கிறதுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அந்த அடிப்படையில் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 25,160 இருந்து ஒரு ஹை போயிட்டு இருக்கு. இந்த ஹை பிரேக் அவுட் அப்படிங்கிறது 25,950 இந்த லெவல் பிரேக் அவுட் ஆனதுல இருந்து 25,150 இந்த லெவல் வரைக்கும் இப்போ மேலே போயிருக்கு. ஸோ இப்போ இந்த ஸ்விங்கான கரெக்ஷன் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்கக்கூடியது 25,915 இந்த லெவல் வரைக்குமே மேக்சிமம் வந்துட்டு அதுக்கப்புறம் மேலே இல்லைன்னா டைரக்ஷன் கீழே அப்படின்னு ஏதாவது ஒரு சிக்னல் நமக்கு ஜென்ரேட் ஆகும். ஸோ இப்போ கரண்ட்ல இருக்கிறது இந்த ஸ்விங்கான ஒரு கரெக்ஷன். ஸோ அப்படி நம்ம பார்க்கலாம். அப்படின்றப்ப இது ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ வச்சுக்குவோம். இன்னொரு விஷயம், இன்னைக்கு நடந்த டைரக்ஷன்ல முக்கியமான விஷயங்கள் நேற்று மாதிரி, அதாவது ப்ரீவியஸ் டேஸ்ல நடந்த மார்க்கெட்ல மொமெண்டம் எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்கும்போது கேப் அப் தான். கேப் அப் ஆனாலும் ஒரு 5 மினிட்ஸ் கேண்டிலோடைய க்ளோசிங் ரொம்ப ஸ்ட்ராங்கா புல்லிஷா இருந்தது, பேரிஷா இருந்தது. ஸோ இந்த பேரிஷ்ல இருந்து மார்க்கெட் டைரக்ஷன் பிரேக் அவுட் அப்படிங்கிறது 25,060 பிரேக் அவுட் அப்படிங்கிறதுக்கு அப்புறம் தான் மார்க்கெட் மேல 150 வரைக்கும் போச்சு. ஸோ இன்னைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெவல் இருந்து கீழே இறங்கி சப்போர்ட் எடுத்துட்டு மறுபடியும் சப்போர்ட்ல இருந்து மேலே இந்த ஹை பிரேக் அவுட் பண்ணிட்டு போகும்னு எதிர்பார்த்தோம். ஆனால் நடக்கல. ஒரு 50 பாயிண்ட்ஸ் மட்டும் மேலே போயிட்டு 20 பாயிண்ட்ஸ் மட்டும் மேலே போயிட்டு மறுபடியும் ஒரு டவுன் வர ஆரம்பிச்சது. ஸோ டவுன் வரும்போது நம்ம இங்கே எடுத்த காலுக்கான லெவல் வந்து ஸ்டாப் லாஸ். இந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனதுக்கப்புறம் நம்ம டைரக்ஷன் கன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சு, அதாவது ரேஞ்ச் அப்படின்னு. இந்த ரேஞ்சில் ரெசிஸ்டன்ட் புட் எடுக்கணும் அப்படின்னால இந்த ரெசிஸ்டன்ட் லெவலில் புட் எடுத்தோம். புட்டில் வந்து நமக்கு 30 பாயிண்ட்ஸ் கிடைச்சிது. மறுபடியும் பையிங் சைடில் ஒரு கால் என்ட்ரி, அந்த லெவல்லையும் ஒரு 20 பாயிண்ட்ஸ் கிடைச்சிது. அதுக்கப்புறம் ஒரு புட்டுக்கான என்ட்ரி 30 பாயிண்ட்ஸ். ஸோ புட்டுக்கும் காலுக்குமான லெவல்ஸில் நியூட்ரலாக நமக்கு என்ட்ரி கிடைச்சிது. ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டாப்ல தவிர 3 என்ட்ரியுமே டார்கெட் கிடைச்சிது. புட்டும் காலம் ரெண்டுமே சூப்பரான லெவலில். ஸோ இப்போ நம்ம டைரக்ஷன் அப்படி எண்ணி பார்த்துருக்கோம் அப்படின்னா ரேஞ்ச் கிடைச்சது, ரேஞ்ச் மூவ் அப்படின்ற மாதிரி தான் நம்ம இந்த விஷயத்தை இண்டிபேட் பண்ணியிருந்தோம் டெலிகிராம்ல. ஸோ அதுக்கு பொருத்தமாக தான் ரெண்டு பக்கமும் நமக்கு என்ட்ரி கிடைச்சிது. ஸோ இப்போ ரேஞ்ச் அப்படிங்கிற ஐடியாலஜி இருந்து நாளைக்கு நம்ம என்ட்ரியை பிளான் பண்ணலாமா, இல்லை வேற டைரக்ஷன் மாறி இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது 25,040க்கும் கீழே க்ளோசிங் ஸ்ட்ராங்கா இல்லாத வரைக்கும் நமக்கு காலுக்கான டைரக்ஷன் தான் இப்பவும் இருக்கு. ரேஞ்ச் அப்படிங்கிற லெவல்ல இன்னமும் கூட காலுக்கான டைரக்ஷன் நமக்கு ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. ஆனா 25,040க்கும் கீழே பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா காலுக்கான ப்ரெஷர்ஸும் அதுல இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக் லெவலும் குறைஞ்சி புட்டுக்கான ப்ரெஷர் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஸோ இந்த லெவல் பிரேக் அவுட் ஆனா 24,960 அண்ட் 900 அந்த லெவல் வரைக்கும் டவுன்ல வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ இந்த லெவல்ல புட்டுக்கான லெவலை நம்ம எடுக்கலாம். ஆனா 25,100 பிரேக் அவுட் ஆகி மேலே போகும்பொழுது நமக்கு காலுக்கான என்ட்ரி கண்டினியூ பண்ணலாம். அதுல 150 அதுக்கப்புறம் 250 வரைக்கும் மேலே போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ எப்பன்னா 150க்கு மேலே க்ளோசிங் கிடைச்சதுன்னா 250க்கு பிளான் பண்ணிக்கலாம். இதுக்கு ரெண்டுக்கும் நடுவுல 25,015 to 100 இந்த 60 பாயிண்ட்ஸுக்குள்ள ஃபிளாட் ஓப்பன் ஆனாலோ கேப் டவுன் ஓப்பன் ஆனாலோ சப்போர்ட் எடுத்து மேலே ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் கிடைச்சா கால் எடுக்கலாம், இல்ல இந்த சப்போர்ட் பிரேக் அவுட் ஆனா புட் எடுக்கலாம். அதே போல ரெசிஸ்டன்ட் டச் பண்ணி ரெசிஸ்டன்ட் பிரேக் அவுட் ஆகும்போது நம்ம கால இந்த ரெசிஸ்டன்ட் பிரேக் அவுட் ஆகாம ரிவர்சல் ஆகும்போது நம்ம புட்டுக்கான லெவலில் பிளான் பண்ணலாம். ஸோ இந்த ரெண்டு லெவலுக்குள்ள இந்த பேசிக்கை மட்டும் நம்ம பிளான் வச்சுக்கலாம். ஆனா இந்த ரேஞ்ச் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படிங்கிறதுனால ரெண்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இது ஏன் ரேஞ்ச் லெவல்ல பார்க்கணும் அப்படின்றப்ப நமக்கு இங்கிருந்து மேலே போன லெவலுக்கான புல் பேக். ஸோ புல் பேக் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அடுத்து என்ன டைரக்ஷன் அப்படிங்கிறதுக்கு நம்ம கிளியரா காட்டும். ஸோ அது வரைக்கும் இந்த லெவலை மட்டும் ஃபாலோ பண்ணலாம். ஸோ இன்னொரு விஷயம், மார்க்கெட் ஓவராலா நெகட்டிவ் நியூஸஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு அப்படின்றப்ப நெகட்டிவ் நியூஸஸ் எல்லாமே வோல்டிலிட்டியாகவும் நெகட்டிவ் கேண்டிலாவும் இம்பாக்ட் ஆகும். ஸோ கேண்டிலோடைய நெகட்டிவ் பேரிஷ் கேண்டிலாவும் புல்லிஷ் கேண்டிலாவும் இருக்கிற லெவல்லையும் இந்த கேண்டிலோடைய பிரேக் அவுட் லோ பிரேக் அவுட் ஆகுறதா கன்ஃபர்மேஷன் எடுத்து மேலே போகுதா அப்படிங்கிறத பிளான் பண்ணும்போதே நம்ம டெக்னிக்கலாகவே இந்த விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு என்ட்ரி எடுத்துட முடியும். ஸோ அதனால நியூஸில் இருக்கக்கூடிய விஷயத்த நம்ம யோசிச்சு
நெகட்டிவ் நியூஸ் வந்துருச்சு அதனால மார்க்கெட் கீழே தான் போகும், ஸோ பாசிட்டிவ் நியூஸ் வந்துருச்சு அதனால மேலே தான் போகும் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் பாருங்க. அது முழுக்க அப்படி நடக்கும்னு எதிர்பார்க்காதீங்க. அந்த விஷயத்த கேண்டில்ல இங்க கன்ஃபர்மேஷன் கிடைச்சா நீங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ கேண்டில்ல இப்போ இன்னைக்கு நெகட்டிவ் நியூஸ்னு ஒரு ஒப்பீனியன் வச்சுக்கிட்டோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ஜிஎஸ்டி 2.0 அப்படின்னு சொல்லிட்டு இன்டிமேட் பண்ணும் பொழுது நமக்கு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் நியூஸ் அப்படின்றோம். ஆனால் பாசிட்டிவ் நியூஸ்ல ஒரு கேப் அப் ஆனாலும் மார்க்கெட் வந்து செல்லிங் ப்ரெஷரோட தான் இறங்கிட்டே இருந்தது. ஆனா அது ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் தான் கேண்டில் கன்ஃபர்மேஷன் கிடைச்சு நமக்கு கால் எடுத்தோம். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு நியூஸும் இம்பாக்ட் ஆகும். ஆனா அது கேண்டில் இங்க இம்பாக்ட் பண்ணும். ஸோ கேண்டில் ஸ்டைல நம்ம அதை பிளான் பண்ணி என்ட்ரி எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லெவல்ல இருக்கக்கூடிய என்ட்ரிஸை உங்களால ப்ரிடிக்ட் பண்ண முடியல அப்படின்னா நம்ம டெலிகிராம்ல எல்லாத்தையும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம், பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இன்னைக்கு எப்படி என்ட்ரி எடுத்தோம் அப்படிங்கிறதும் நாளைக்கான என்ட்ரி டார்கெட்டும் பேசியிருக்கோம். ஸ்ட்ரைக் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் டீப் இந்த மணி நமக்கு நல்லது. நான் எடுத்த ஸ்ட்ரைக் அப்படிங்கிறது கால் ஆப்ஷனுக்கு 25,900, புட் ஆப்ஷனுக்கு 25,300. இதுதான் நான் எடுத்த ஸ்ட்ரைக் லெவல். ஸோ இந்த ஸ்ட்ரைக் லெவல்ல நமக்கான என்ட்ரியும் ஜென்யூனாவே கிடைச்சது. சூப்பர்னு சொல்லலாம், ஆனால் ஜென்யூனா என்ட்ரி கிடைச்சது. ஆனால் ஒரு நல்ல பிரேக் அவுட்டாக இருந்ததுன்னா அட்டகாசமான டார்கெட் கிடைச்சிருக்கும். ஸோ அப்படி இல்லாதனால ஜென்யூன் என்ட்ரியோட நம்ம புக் பண்ணிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நடந்த மார்க்கெட்டை என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல அனலைஸ் பண்ணதும் நாளைக்கான என்ட்ரி டார்கெட்டை என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லியிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஒப்பீனியன் எது இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.